வணக்கம், நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. அலோ டிடிஜிஎஸ் 2023ல இன்ஜினியரிங்ல டைரக்டா செகண்ட் இயர் போய் படிக்கணுங்கிற ஒரு ஆசையோட நம்ம டிப்ளமா படிச்சிருப்போம். அடுத்த கட்டமா ஒரு டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட டைரக்டா செகண்ட் இயர்ல போய் ஜாயின் பண்ணுங்கிற ஒரு ஆசையோட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த TNLEA தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அட்மிஷனுக்கு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதற்கான கவுன்சிலிங் தேதிகள் பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. 2-3 நாளா பாத்தீங்கன்னா இந்த 31ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு நீங்க இந்த தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அந்த உங்களுடைய வெப்சைட்டை அடிக்கடி விசிட் பண்ணி பாக்குறீங்க. நிறைய பேருக்கு ஓப்பனே ஆகல, பட் ஆனா ஓப்பன் ஆயிருக்கு. அதற்கான தேதிகள், கவுன்சிலிங் தேதிகள் வெளியாயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனா சொல்ல போனோம்னா இந்த தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான அந்த உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பிறகு இப்போ அதற்கான கவுன்சிலிங் தேதிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். என்னென்னலாம் நீங்க பண்ணணும். முக்கியமா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க கொடுக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதற்கு நீங்க எல்லாமே அந்த தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அட்மிஷனுக்கான அந்த அழகப்பா செட்டியார் அவங்க தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல காரைக்குடியில, அவங்க தான் இந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க. அந்த வெப்சைட் ஆக்சுவலா அந்த TNLEA 2023 அந்த வெப்சைட் அடிக்கடி விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம், அனைத்தையுமே பாத்துக்கலாம். ஸோ அந்த தேதிகளை நம்ம பார்ப்போம். தேதிகளை பாக்குறதுக்கு முன்னாடி 3 ரவுண்டா பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. 3 ரவுண்டு. இந்த 3 ரவுண்டுல ரவுண்டு 1ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ரவுண்டு 2ல எவ்வளவு கட் ஆஃப்ல இருந்து எவ்வளவு கட் ஆஃப் இருக்காங்க, ரவுண்டு 3ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இப்ப நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்டு 1ல பாத்தீங்கன்னா 99.7142ல இருந்து 91.6428 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 1ல வர்றாங்க. அடுத்த கட்டமா ரவுண்டு 2ல பாத்தீங்கன்னா 91.6363ல இருந்து 80.4047 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 2ல வர்றாங்க. ரவுண்டு 3ல பாத்தீங்கன்னா 80.4ல இருந்து 51.4385 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 3ல வர்றாங்க. 3 கட்டமா பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்குது. ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த மாதிரி 3 வகையா பிரிச்சிடுறாங்க. 3 வகையில தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. எல்லாமே ஆன்லைன்ல தான், ஆன்லைன்ல வெப்சைட்ல தான். சரியா? இப்ப இதுல முதற்கட்ட கலந்தாய்வு யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. அவங்களுக்கு 3/8/2023ல இருந்து 4/8/2023 இந்த 2 நாள்ல நடக்குது. இந்த நாளுக்குள்ள நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்க உங்களுடைய லாகின் பேஜ், ஆக்சுவலா நீங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த லாகின் பேஜை ஓப்பன் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு லிங்க் அந்த உங்களுக்கு வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணலாம். சரியா? உங்களுக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அடுத்த கட்டமா ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தா ரவுண்டு 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்டு 1 பாத்தீங்கன்னா 99.7142 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு கரெக்டா 91.6428 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 1ல வர்றாங்க. இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு பார்த்தா 7/8/2023ல ஆரம்பிச்சு 8/8/2023 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. இந்த 2 நாள் நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம், அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு காலேஜ் பாத்தீங்கன்னா 9/8/2023 அன்னைக்கு கிடைச்சிருக்கும். அதை நீங்க கரெக்டா 5 மணிக்குள்ள அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த காலேஜ் வேணும்னு. அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அது எப்ப ரிலீஸ் ஆகும்னா 10/8/2023 கரெக்டா 5 மணிக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க நேரடியாக கல்லூரியில போய் சேர்ந்துக்கலாம். சரியா? இது ரவுண்டு 1 மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய டேட்டு. அடுத்த கட்டமா ரவுண்டு 2 மாணவர்களுக்கு கரெக்டா சொல்றேன். ரவுண்டு 2ல பாத்தீங்கன்னா 91.6363 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு 80.4047 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 2ல வர்றாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு பார்த்தா கரெக்டா 11/8/2023 12/8/2023 இந்த 2 நாள் நடக்குது. அடுத்த கட்டமா அவங்களுக்கு அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் பண்ற டேட் பாத்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்றது 13/8/2023 ஈவினிங் 5 o'clock நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒன்று வெளியாகும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 14/8/2023 ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனோன்னா அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க நேரடியா கல்லூரியில போய் சேர்ந்துக்கலாம். யாரு? ரவுண்டு 2 மாணவர்கள். ஆன்லைன்ல தான் நடக்கும் ரவுண்டு 2க்கும். ரவுண்டு 3 மாணவர்கள் ரவுண்டு 3க்கு பாத்தீங்கன்னா 80.4 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு கரெக்டா 51.4285 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 3ல வர்றாங்க. இந்த ரவுண்டு 3ல வர்றவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு பார்த்தா 16/8/2023 இருந்து
17/8/2023. இந்த 2 நாள் ஆன்லைன்ல நடக்கும். நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 18/8/2023 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்சிரும். 18ஆம் தேதி கிடைச்சிரும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும். அது எப்ப ரிலீஸ் ஆகும்னா 19/8/2023 ஈவினிங் 5 o'clock வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு நேரடியா கல்லூரியில போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். சரியா? இப்ப ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த 3 விஷயங்களையும் சொல்லிட்டேன். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில ரொம்ப அருமையா பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப்க்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நீங்க வெப்சைட்லயே பாத்துக்கலாம். நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல கரெக்டா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் வேணா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், ஓபன் பண்ணி பாருங்க. அதுல வந்து ஒரு கரெக்டா ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கட் ஆஃப் மினிமம் மேக்சிமம் கட் ஆஃப் எவ்வளவுக்குள்ள இருந்தா கிடைக்கும். போன வருஷம் ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்சது இந்த வருஷம் எப்படி வேணா நடக்கலாம். அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. ஒரு 85 ஆக்சுவலா ஒரு 85க்கு மேல இருந்தாவே ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ பயப்படவே தேவையில்லை. நீங்க 80க்கு மேல இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க வந்து கிடைக்கும். அட்டானமஸ் கல்லூரியா இருந்தாலும் கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயே போய் நீங்க வந்து படிக்கலாம். நீங்க டிப்ளமோல என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் அதை அப்படியே நீங்க வந்து டிகிரிலையும் நீங்க போய் கவர்மெண்ட் காலேஜ்லயே படிக்கலாம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு. பிரைவேட் காலேஜ்லயும் நீங்க போய் படிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகள் பிரைவேட்லயே நீங்க நல்ல ஒரு கல்லூரிகள், நல்ல அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் போய் படிக்கலாம். அந்த கல்லூரியை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. நம்ம காலேஜ் நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி இன்ஜினியரிங்கை பத்தி நிறைய ஃபர்ஸ்ட் இயருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க பாத்துக்கலாம். இருந்த போதிலும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா பண்ணணும். அதுல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டயத்துலலாம் பெருசா வந்து நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம டேட் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க அந்த டயத்துல கரெக்டா பண்ணிக்கிட்டா போதும். மத்த நிறைய அப்டேட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணா பண்ணி கொடுக்கறத பத்தி இல்ல நீங்களே பண்ணிக்கலாம். இருந்தாலும் எந்த ஹெல்ப் இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துல பேசிக்கலாம். அதனால இந்த டிப்ளமோ படிச்சுட்டு டைரக்டா செகண்ட் இயர் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இதுதான் தேதி. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் கீழே இருக்கு, அதையும் அனுப்பிவிடுங்க. எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியட்டும். நன்றி, வணக்கம். பாய் டிடிஜிஎஸ். வெப்சைட்டை அடிக்கடி பாருங்க. TNLEA வெப்சைட்ல தான் எல்லாமே வரும். பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ.